அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நம்முடைய யூடியூப் சேனலில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ போட்டித் தேர்வுக்கு ஈஸியாக படிப்பது எப்படி, அதே மாதிரி காலையில் எழுவது எப்படி. ஸோ இது ரெண்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ போட்டித் தேர்வுக்கு ஈஸியாக படிக்கணும் அப்படின்னா சரிங்களா, நிறைய பேர் வந்து பண்ணாக்கா ரொம்ப கஷ்டப்படுறோம். சரியா, படிக்கவே முடியல. ஒரு சிலரால் நான் படிக்கணும்னு ஆசைலாம் இருக்குது சார், ஆனால் என்கிட்ட படிக்க முடியல. ஒரு நாளைக்கு படிக்கிறேன், ஒரு வாரத்துக்கு படிக்கல. ஸோ அந்த மாதிரி யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ அப்போ போட்டித் தேர்வுக்கு ஈஸியாக படிக்கணும்னா ஒரே ஒரு வழி, எப்போவுமே அந்த எக்ஸாம் பற்றி மட்டும் தான் நினச்சிட்ருக்கணும். அந்த எக்ஸாம் எப்போ வரும், நம்ம என்ன வேலையில் சேர போகிறோம், ஸோ நமக்கு எதுக்காக வந்து பண்ண வேலையில் சேர போகிறோம், ஸோ இந்த தாட் மட்டும்தான் இருக்கணும். பிஜி டிஆர்பி பாஸ் பண்ணணுமா, எப்போ பாரு வந்து நம்ம எதோ மட்டும் யோசிக்கணும். டிஆர்பி பாஸ் பண்ணணும், டிஎன்பிசி பாஸ் பண்ணணுமா, டிஎன்பிசி பாஸ் பண்ணணும், அதை மட்டும்தான் யோசிக்கணும். எக்ஸாம் படிக்கணும், இதை மட்டும்தான் யோசிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், படிக்க முடியும். சரிங்களா, அப்போது ஈஸியாக படிக்கணும் அப்படின்னா எப்போவுமே நம்ம அதை பற்றி மட்டும் தான் நினச்சிருக்கணும். நம்முடைய ஆம்பிஷன் என்ன, நம்முடைய குறிக்கோள் என்ன, அந்த குறிக்கோளை நம்ம எப்போவுமே நினச்சிக்கிட்டே இருந்தோம்னாவே நம்மளால் ஆட்டோமேட்டிக்காக வந்து பண்ணாக்கா படிக்க ஆரம்பிச்சிடும். ரெண்டாவது, காலையில் எழுறது. சரிங்களா, நிறைய பேருக்கு வந்து பண்ணாக்கா இது பெரிய ப்ராப்ளமாகவே இருக்கும். அப்போ காலையில் எழுணுன்னா என்ன பண்ணணும், நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி வந்து பண்ணாக்கா அதையே நினச்சிட்டு தூங்கணும். காலையில் எழுந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய மூளைக்கு எடுத்துகிட்டு போகணும். சரிங்களா, ஏதோ மனசார மட்டும் அப்படியே ஒரு மேலோட்டமாக வந்து பண்ணாக்கா காலையில் எழுந்து படிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு படுத்தோம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக தூங்கிடுவோம். ஸோ அப்போ வந்து பண்ணாக்கா நம்ம மூளைக்கு எடுத்துகிட்டு போகணும். நம்ம வந்து பண்ணாக்கா ஆள் மனதிலிருந்து நம்ம யோசிக்கணும். காலையில் எழுந்து படித்தா மட்டும்தான் நான் வந்து வேலைக்கு போக முடியும். ஸோ இதெல்லாம் நம்ம யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது என்ன பண்ணுவோம், ஆட்டோமேட்டிக்காக வந்து பண்ணாக்கா மார்னிங் வந்து பண்ணாக்கா நீங்கள் எத்தனை மணிக்கு எழணும்னு நினைக்கிறீங்களோ அத்தனை மணிக்கு எழுந்துருவீங்க. அடுத்தது வந்து பண்ணாக்கா அலாரம் செட் பண்ணணும். அலாரம் எத்தனை அலாரம் வைக்கணும், ஸோ உங்களுக்கு தான் தெரியும். ஒரு சிலர் வந்து பண்ணாக்கா ஃபஸ்ட் அலாரத்துலேயே எழுந்துருவோம், ஒரு சிலர் வந்து பண்ணாக்கா 2-3 அலாரம் வைப்பாங்க. ஸோ உங்களுக்கு எத்தனை அலாரம் வைக்கணுமோ அத்தனை அலாரம் வைங்க. ஆனால் எது எப்படியோ அந்த மார்னிங் வந்து பண்ணாக்கா 4 o'clock 3 o'clock எத்தனை மணிக்கு ஏழணும்னு நினைக்கிறீங்களோ அத்தனை மணிக்கு ஏழ்ந்துடணும். அந்த அலாரம் வைக்கிறீங்க அப்படின்னாக்கா 2வது 3வது அலாரம் அந்த 4 o'clockனா 4 o'clock 3வது அலாரம் அடிச்சிடணும். அதுக்கு முன்னாடி இருந்தே அந்த அலாரத்தை செட் பண்ணிடணும். சரிங்களா, நெக்ஸ்ட்டு மார்னிங் தூங்கி எழுந்தவுடனே வந்து பண்ணாக்கா அப்படியே பெட்டில் உட்காந்து படித்தோம், இல்லை வந்து பண்ணாக்கா அப்படியே கீழே உட்காந்து படித்தோம் அப்படின்னா தூக்க கலக்கமாக இருக்கும், படிக்கிறது எதுவுமே ஞாபகம் இருக்காது. ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு காலையில் எழுந்த உடனே போயிட்டு வந்து பண்ணாக்கா ஒன்று ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டோ இல்லை வந்து பண்ணாக்கா முடிஞ்சால் குளிச்சுட்டோ உட்காந்து ஃப்ரெஷ்ஷாக உட்காந்து படிக்கும்போது நம்மளால் என்ன பண்ண முடியும்னா என்னென்ன படிக்கணும்னு யோசிக்கிறோமோ எல்லாத்தையுமே வந்து பண்ணாக்கா தரவாக படித்து முடிச்சிட முடியும். ஸோ இதுதான் வந்து பண்ணாக்கா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நிறைய பேருக்கு வந்து எனக்கு இந்த காலையில் ஃபஸ்ட் நாள் எழுந்தேன் சார் ரொம்ப டயர்டாக இருக்குது, 2வது நாள் எழுந்தேன் ரொம்ப டயர்டாக இருக்குது, இந்த மாதிரி நிறைய சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஆனால் வந்து பண்ணாக்கா உண்மையான விஷயம் என்ன அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு வந்து பண்ணாக்கா ஒரு 10 நாளைக்கு வந்து பண்ணாக்கா கஷ்டமாக இருக்கும். மார்னிங் எழுந்தால் வந்து பண்ணாக்கா மதிய டைமில் தூக்கம் வர மாதிரி இருக்கும், இல்லை கண் எரிச்சல் இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு 10 நாள் வந்து பண்ணாக்கா கரெக்டாக ரெகுலராக வந்து பண்ணாக்கா என்ன கஷ்டம் இருந்தாலும் அதை ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து பண்ணாக்கா உங்களுக்கு அவங்களுடைய பாடி வந்து பண்ணாக்கா அதுக்கு செட் ஆகிடும். அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் வராது. ஸோ அப்போ வந்து பண்ணாக்கா ஈஸியாக படிக்கணும்னா நம்ம எப்போவுமே வந்து பண்ணாக்கா அதை மட்டும் தான் நினச்சிக்கிட்டே இருக்கணும். எக்ஸாம் பற்றி மட்டும்தான் நினச்சிக்கிட்டே இருக்கணும். அப்போ அதையே நினச்சிக்கிட்டே இருக்கும்போது கண்டிப்பாக வந்து பண்ணாக்கா படிக்க ஆரம்பிப்பீங்க. அதே மாதிரி காலையில் எழணும் அப்படின்னாக்கா இப்போ எக்ஸாம் படிக்கணும் அப்படின்னாக்கா நம்ம எக்ஸாம் படிக்கணும்னு மட்டும் யோசித்தா காலையில் எழ முடியுமானா எழ முடியாது. ஸோ அது இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். அப்போ தான் வந்து பண்ணாக்கா நம்மளால் காலையில் எழ முடியும். இப்போ நம்ம ஏதோ ஒரு ஊருக்கு போகணுன்னு ஆசைப்பட்றோம், இல்லை ஒரு டூர் போகணுன்னு ஆசைப்பட்றோம் அப்படின்னா மார்னிங் வந்து பண்ணாக்கா ஒரு 4 o'clock ட்ரெயின் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு 3 o'clock இல்லை ஒரு 2 o'clock எழுந்து படிப்போம். சரி, 2 o'clock 3 o'clock எழுந்து ரெடி ஆகிட்டு டூருக்கு கிளம்புறதுக்கு ட்ரெயின் பிடிக்கிறதுக்காக கிளம்புவோம். ஸோ அதே மாதிரி தான் அதில் இருக்கிற இன்ட்ரெஸ்ட்டு நமக்கு படிப்பில் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் படிக்க முடியும். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், நமக்கு வந்து பண்ணாக்கா நம்ம எதை படிக்கணும்னு நினைக்கிறோமோ அதில் நம்ம இன்ட்ரெஸ்ட்டை வர வைக்கணும். அப்போ தான் வந்து பண்ணாக்கா நம்மளால் என்ன பண்ண முடியும், அச்சீவ் பண்ண முடியும், மார்னிங் எழ முடியும், எழுந்தால் படிக்க முடியும். ஸோ எப்போவுமே வந்து பண்ணாக்கா நம்ம எந்த விஷயத்தை எடுத்துகிட்ருக்கிறோமோ அந்த விஷயத்தில் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். அடுத்தது வந்து பண்ணாக்கா வெறித்தனமாக இருக்கணும். அப்போ தான் வந்து பண்ணாக்கா நம்மளால் மார்னிங் எழுறதா இருக்கட்டும், படிக்கிறதா இருக்கட்டும், எதுவானாலையும் நம்மளால் பண்ண முடியும். நன்றி, வணக்கம்.